உண்மையாலே சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம டாக்டர் டூம் சாக மாட்டாரு. ஸோ கைஸ் ரோட் டு டூம் ஸ்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கரண்டா எபிசோட் 12. ஸோ டாக்டர் டூம் சீக்ரெட் வார்ஸ்ல சாவாரா? ஸோ இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் பண்ணிடலாம். மொத்தமாவே மார்வல் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1984 to 85 எடிஷன் சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2004 to 2005 எடிஷன் வந்து வந்திருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2015 எடிஷன் சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். மோஸ்ட் அந்த அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டே அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2015 எடிஷனான சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும்ன்றத நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த 2015 எடிஷன் சீக்ரெட் வார்ஸ்ல என்ன நடந்திருக்கும்னா பியாண்டர் பவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூம் வந்து ஆட்டையை போட்டுருவாரு. ஆட்டையை போட்டு பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணிடுவாரு. எண்டிங்ல என்ன நடக்கும்னா ஸோ ரீ டீச்சர்ஸ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ வச்சு டூமோட ஈகோ வச்சு டிஃபீட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் டூம் அந்த காமிக்ஸ்ல என்ன நடந்திருக்கும்னா எண்டிங்ல டூம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்துல உள்ள ஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து லாட்பீரியால இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் வந்து முடிஞ்சிருக்கும். டூம் செத்துருக்க மாட்டாரு. சரி, இதுக்கு முன்னாடி நடந்த 2 சீக்ரெட் வார்ஸ்லயும் டூம் செத்துருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2004 to 5 எடிஷன் சீக்ரெட் வார்ஸ்ல மட்டும் என்ன நடந்திருக்கும்னா லாட்பீரியாவை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்ற மாதிரியும் டூம் வந்து வேற இடத்துக்கு அமுச்சுடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. மற்றபடி இந்த 3 சீக்ரெட் வார் எடிஷன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் செத்துருக்க மாட்டாரு. டூம் வந்து சீக்ரெட் வார்ஸ்ல சாகுறன்றது கதை கிடையாது. டூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ஈகோ எல்லாத்தையுமே வச்சு டிஃபீட் பண்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிஷன் சீக்ரெட் வார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் படத்துல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் அதிகம். ஏன்னா இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா டூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெறும் 2 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தூக்கி போட்டுற மாட்டாங்க. டாக்டர் டூம்ன்றது ஸோ ஒரு காமிக்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூம் இதுக்கப்புறமாவும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஆர்டிஜே இல்லாம வேற ஒருத்தவங்களை கேஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆர்டிஜேக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தோடைய லாபத்துல பாதி இதை தூக்கி ஆர்டிஜேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்ற போது ஸோ கண்டிப்பா டாக்டர் டூமா இதுக்கப்புறமா ஆர்டிஜே கண்டினியூ பண்றதை பத்தி யோசிப்பாங்க. ஸோ இதுல இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வச்சு தான் இருக்கு. ஸோ டூம் வந்து பார்த்தீங்கன்னா சாகுற மாதிரி இருந்தாருன்னா ஸோ வேற ஒருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் கேஷ் பண்ணுவாங்க லேட்டர்லாம். இல்ல இந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா திருந்தி வாழ்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்கன்னா ஸோ ஆர்டிஜே தான் வந்து பார்த்தீங்கன்னா டூமா இருப்பாரு. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இன்ஸ்டன்ட் வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்த்தா